இந்தியா பொருளாதாரத்துல பெரிய நாடா இருக்கலாம், ஆனா பங்கு சந்தை மதிப்பீட்டுல தைவான் இந்தியாவே முந்திருச்சு. இதுக்கு காரணம் என்ன? இந்தியா உண்மையிலேயே ஏஐ போட்டியில பின்தங்கிடுச்சா? இத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். திங்கட்கிழமை வெளியான ப்ளூம்பர்க் டேட்டா படி தைவான் பங்கு சந்தையோட மொத்த மதிப்பு 4.95 ட்ரில்லியன் டாலரா உயர்ந்திருக்கு. அதே நேரத்துல இந்தியா பங்கு சந்தையோட மதிப்பு 4.92 ட்ரில்லியன் டாலரா குறைஞ்சிருக்கு. இது மூலமா உலகின் 5வது பெரிய பங்கு சந்தை என்ற இடத்தையும் தைவான் பிடிச்சிருக்கு. இந்தியா ஒரு இடம் கீழையும் போயிருக்கு. ஆனா இங்க முக்கியமான கேள்வி என்னன்னா, 4.15 ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட இந்தியா வெறும் 977 மில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட தைவான் எப்படி முந்துச்சு? இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய காரணம் TSMC, உலகிலேயே மிகப்பெரிய சிப் தயாரிப்பு நிறுவனம். செமிகண்டக்டர் ஹைடெக் சிப், இது எல்லாத்துலயும் தான் உலகமே இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சந்தையை தைவானும் இப்ப கைப்பற்றி இருக்கு. தைவானோட முக்கிய பங்குச்சந்தை குறியீட்டுல மட்டும் TSMC நிறுவனத்துக்கு சுமார் 42% பங்கு இருக்கு. அதாவது அந்த ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சியையே தைவான் சந்தைய மேல தூக்கிட்டு போயிருச்சு. ஆனா இந்தியா இந்த ஆண்டுல மட்டும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியா பங்கு சந்தையிலிருந்து சுமார் 24 மில்லியன் டாலர் பணத்தையும் திரும்ப எடுத்திருக்காங்க. ஏன்னு தெரியுமா? உயர்ந்த பங்கு விலைகள், ரூபாய் மதிப்பு சரிவு, எரிசக்தி செலவு அதிகரிப்பு, இதெல்லாம் தான் ஒரு காரணம். ஆனா அதை விட பெரிய காரணம் ஏஐ. உலக முதலீட்டாளர்கள் இப்ப முழுக்க முழுக்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செமிகண்டக்டர், டேட்டா சென்டர், கம்ப்யூட்டிங் பவர், அந்த மாதிரியான துறைகள்ல தான் பணம் போடுறாங்க. இந்த துறைகள்ல இந்தியாவுக்கு பெரிய அளவுல முன்னிலை இல்லைன்னு நிபுணர்களும் சொல்றாங்க. உலக முதலீட்டாளர் ருஷிர் சர்மா சொன்னது என்னன்னா, உலகம் முழுக்க கவனம் ஏஐ மீதே இருக்கு. இந்தியா இந்த போட்டியில பலவீனமான நாடாவும் பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. அவரோட கருத்துப்படி இந்தியா இன்னுமே பழைய ஐடி அவுட் சோர்சிங் மாதிரியான மாடலையே நம்பிட்டு இருக்கு. புதிய கண்டுபிடிப்புகள், புதிய தொழில்நுட்ப வளர்ச்சி, இங்க தான் இந்தியாவும் பின்தங்கி இருக்கு. மேலும் இந்தியா அதோட ஜிடிபியில வெறும் 0.6% மட்டுமே ஆராய்ச்சிக்காக செலவிடுகிறது. ஆனா தைவான், தென்கொரியா மாதிரியான நாடுகள் 4% முதல் 5% வரையும் செலவிடுறாங்க. 2 வருடங்களுக்கு முன்னாடி உலகிலேயே 4வது பெரிய பங்கு சந்தைன்னு இந்தியா பேசப்பட்டுச்சு. ஆனா இப்போ ஹாங்காங் மேல போயிருக்கு, தைவானுமே முந்திருக்கு. அடுத்ததா தென்கொரியாவும் இந்தியாவை முந்தலாங்கிறதும் பேச்சு வந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ கேள்வி என்னன்னா, இந்தியா இன்னும் பழைய ஐடி மாடலே நம்பி தொடர போகுதா? அப்படி இல்லனா செமிகண்டக்டர், ஏஐ, டீப் டெக் மாதிரி துறைகள்ல பெரிய முதலீடு செய்து புதிய பாதைக்கு போக போகுதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.